இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உள்ளவாமா. பூர்ணி, பூர்ணி, இதோ வரேம்மா. இங்க பாரு, உன் டான்ஸ் டீச்சர் வந்திருக்காங்க. என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? டீச்சருக்கு நமஸ்காரம் பண்ணு. பரவாயில்ல. ஏமா நின்னுட்டு இருக்க? வந்து உட்காரு. வா வா வாமா வா. ஐயோ, கீழே இல்ல, மேல உட்காரு. ஒரு நிமிஷம், நீ வந்திருக்கன்னு என் பையன் கிட்ட சொல்லிடுறேன். இதெல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணுங்க. ப்ளீஸ் கேரி. சொல்லுமா. வீட்டுக்கு டான்ஸ் டீச்சர் வந்திருக்காங்கடா. ஹோ, பூர்ணி கரெக்டா டயட்டிங்கே பண்ண மாட்டாமா. டான்ஸ் கத்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவ சரியாயிடுவா. ஓகேமா, அந்த டீச்சருக்கு தேவையானதை நீங்களே பாத்துக்கோங்க. நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், எனக்கா வெயிட் பண்ணாதீங்க. ஏன், என்னாச்சுடா? இன்னைக்கு சாப்பிட வரமாட்டியா? வரமாட்டோமா, ஆபீஸ்ல வர கொஞ்சம் ஒர்க் இருக்கா, லேட் ஆயிடும். நான் இங்கேயே ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன். என்ன நீங்க எதிர்பார்க்காம நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஒரு நிமிஷம், அந்த டீச்சர் கிட்ட போன் கொடுங்க. இங்க பாருமா, என் பையன் உன்கிட்ட பேசணுமா? பேசுமா. ஹலோ. வணக்கங்க. வணக்கம். வெல்கம் டீச்சர். என் தங்கச்சி கொஞ்சம் சோம்பேறியா இருப்பா, சொல்றத அவ்வளவு சீக்கிரம் அவ கேட்க மாட்டா. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் அவ சொல்ற பேச்சையே கேட்பா. நீங்க அட்ரஸ் அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சு வந்துட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேங்க. ஓகே டீச்சர், நான் இப்போ ஆபீஸ்ல இருக்கேன். பை. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பெரிய அறையா இருக்கு. அடே, எவ்வளவு நல்லா இருக்கு. எவ்வளவு பெரிய கண்ணாடி. என்னம்மா, என்ன இப்படி இருக்க? சீக்கிரமா ரெடி ஆகு. என்னது, பாத்ரூமா? அம்மாடி, இவ்ளோ பெருசா இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு கிரீம்ஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. வரவன் அமெரிக்காக்காரன் இல்ல, திருநெல்வேலிக்காரன். அக்கா, உனக்கு திருநெல்வேலி, எனக்கு எந்த அரசம்பட்டியோ மயிலாடுதுறையில இருந்து வருவானோன்னு தெரியல. அவங்க சொல்றது என்ன? எனக்கு ஒரு டவுட். அத்தை வேணும்னே நமக்கு எந்த செலவும் பண்ண கூடாதுன்னு யாரோ ஒருத்தனை புடிச்சு கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுலான்ற பிளான்ல இருக்காங்கன்னு தோணுது. சச்ச,
அப்படிலாம் எதுவும் இருக்காதுடி. நான் கல்யாணம் பண்ணி தூரமா போயிடுவேன்னு பாவம் அவங்க அழுதாங்க. நீ கூட பார்த்தல்ல. இந்து, நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? ஐயோ, ஏண்டி இப்ப நீ அழற? நீ அழுதா என்னால அதை பார்க்க முடியாது. அழாதடி. இப்படியும் கண்ணுல தண்ணி வரும். அதான் சொல்றேன், கண்ணீரை பார்த்தெல்லாம் ஏமாறக்கூடாது. சாப்பிட வரலையா? சீக்கிரம் வாங்க. பிரெயின் ஷார்ப்பா வேலை செய்யணும்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதான். அதனாலதான் அவளுக்காகவே ஸ்பெஷலா இன்னைக்கு வெண்டைக்காய் செய்ய சொன்னேன். நான்வெஜ் சாப்பிடணும்னு அவசியமே இல்ல. அறிவு வளரணும்னா இதெல்லாம் கட் பண்ணி தான் ஆகணும். அறிவு வளருமா? அப்போ அந்த காயெல்லாம் பத்தாது. இந்த என்னோடத சேர்த்து சாப்பிடு. பிந்து, நீ நல்லா படிக்கணும், படிச்சு பெரிய ஆளா வரணும். புரிஞ்சுதா? சாப்பிடு, மிச்சம் வைக்காத. எல்லாரும் சிக்கன் சாப்பிடும்போது அவளை மட்டும் வெண்டைக்காய் சாப்பிட சொல்றியே. சாப்பிட்டுதான் ஆகணும் சித்தி. படிப்பு தான் முக்கியமே தவிர சாப்பாடு ஒண்ணும் முக்கியம் கிடையாது. என்ன மாமா? அந்த அப்பளத்தை கூட. பிந்து, அபூர்வா உன் நல்லதுக்காக தானே சொல்றா. சாப்பிடுமா. அண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நீ யோசிக்கவே கூடாது. சாப்பிடு, நீ வெண்டைக்காவை சாப்பிடு. அந்த காய் எல்லாத்தையும் நீ தான் சாப்பிடணும். சாப்பிடு. வாலுக்கும் தலைக்கும் முடிச்சு போடுறதுனா இதான். என்ன சொன்னீங்க சித்தி? ஆ, குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்போ இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? வேணாமா, இது போதும். பிந்து, இந்தா இன்னும் ஒண்ணு கூட வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னில இருந்து பிந்து என் பக்கத்து ரூம்ல தான் தூங்க போறா. ஏன் அபூர்வா? அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கட்டுமே. ஆமா மாமா, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, பிந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவ தனியா தானே படுத்துக்கணும். அதை இப்பல இருந்தே பழகிக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்ல மாமா, பிந்துவுக்கு இருக்க வேண்டிய அறிவை தவிர மத்த அறிவெல்லாம் நிறையவே இருக்கு.